உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்திலும் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாகையில் உள்ள 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிஎஸ்ஐ தூய பேதுரு ஆலயத்தில் சற்று வித்தியாசமான கிறிஸ்துமஸ் மரவிழா கொண்டாடப்பட்டது. இதில் இரவு பகல் என நகராட்சி பகுதிகளை தூய்மை செய்து வரும் தூய்மை பணியாளர்களை வரவழைத்து அவர்களை தூய்மைப்படுத்தும் தூதர்கள் என கௌரவித்து கிறிஸ்துமஸ் கொண்டாடி மகிழ்ந்தனர். இதையொட்டி அவர்களின் குடும்பத்திற்கு 5 கிலோ பக்கெட் பிரியாணி மற்றும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. தூய்மைப்படுத்தும் தூதர்கள் வீடுகளில் வழங்கப்பட்ட பிரியாணிகளால் மகிழ்ச்சி பொங்கியது. நகரை தூய்மைப்படுத்தும் தூய்மை பணியாளர்கள் கொண்டாடும் வகையில் சிறப்பிக்கப்பட்ட இந்த கிறிஸ்துமஸ் மர விழாவில் ஆயிரக்கணக்கானோருக்கு கேக்குகள் மற்றும் பக்கெட் பிரியாணி என வழங்கி கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை மகிழ்ச்சியோடு பரிமாறிக்கொண்டனர். நிகழ்ச்சியில் கிறிஸ்து பிறப்பின் அடையாளத்தை நாடகமாக தத்ரூபமாக நடத்தி காட்டினர். இந்த நிகழ்வில் நாகை சிஎஸ்ஐ தூய பேதுரு ஆலயத்தின் போதகர் சாம் நியூ பிக்கின், ஆலயத்தின் செயலாளர் பவுல்ராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அரசாங்கம் பிள்ளைங்க படிக்கக்கூடிய குடும்ப சூழலை உருவாக்க வேண்டியது நமது நல்ல ஒரு குடும்ப சூழலை இப்படி நம்ம நடத்துறதுலாம் எல்லாமே அரசாங்கம் ஏதாவது வேணுமா அவங்க தொடர்பு கொள்வோம் அவங்க அதுக்கு எல்லாருமே பார்த்தி சும்மா பண்ண பார்க்குறீங்களா? இருக்க மாட்டேன். தம்பிக்கு வா யாரு வயிறு மட்டும் பேசுறது. பின்னாடி வைப்பா